வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பானுப்பிரியா அவங்கள ஏமாற்றினாரா கார்த்திக் அவர்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கெஸ்ட் ஹவுஸில் காலில் பொய்க்கட்டு போட்டு பிரபலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சினிமா பொறுத்தவரை மினி கவுன்சிலராக மாறிவிடுவாங்க நடிகை பானுப்பிரியா. தமிழா பாண்டியன் கூறியிருக்கிறாரு. அத்துடன் சக்கரவர்த்தி பட ஷூட்டிங் சம்பவத்தை அந்த பேட்டியில் விழாவாரியாக நினைவு கூர்ந்திருக்காங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேட்டி தந்த மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் நடிகை பானுப்பிரியா திறமை, நடிப்பு, நடனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதில் சக்கரவர்த்தி பட நிகழ்வை பற்றி சொன்னதுமே, சக்கரவர்த்தி என்ற படத்தில் கார்த்திக்குடன் நடித்து கொண்டிருந்தார் பானுப்பிரியா. எப்போதுமே கார்த்திகை வைத்து வேலை வாங்குவது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் குதிரை கொம்பான விஷயம். கார்த்திக் 2 நாள் தான் தொடர்ந்து ஷூட்டிங் வருவதே பெரிய விஷயம். அதற்கு பிறகு வரமாட்டார். அப்படிப்பட்ட கார்த்திகை அந்த படம் முடியும் வரை இழுத்து கொண்டு வந்தபோது பானுப்பிரியா தான். எந்த சீன் என்றாலும் பாடல் காட்சிகளாக வேண்டுமானால் அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்க்கில் உட்கார்ந்தது போதும் என்று கார்த்திகிடம் சொல்லுவாங்களா பானுப்பிரியா அவங்க. ஏனென்றால் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டமாகிவிடக்கூடாது என்று நினைப்பவர் பானுப்பிரியா. எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்ம ஒத்துழைப்பு தருவதுடன் சக கலைஞர்களை எந்த தடங்கள் இல்லாமல் படம் வெளிவரும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பானுப்பிரியா அவங்க அம்மா ஏற்கனவே பல முறை அட்வைஸ் சொல்லியிருக்காங்களா. அம்மாவின் அந்த மந்திரம் தான் சக்கரவர்த்தி படத்தில் உபயோகமானதா. பானுப்பிரியா இல்லை என்றால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கார்த்திக் வரமாட்டார். பானுப்பிரியா கார்த்திக்கின் கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்ற போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸாக மாறிட்டதா. கார்த்திக் ஷூட்டிங் தொடர்ந்து பங்கேற்று தயாரிப்பாளர்கள் பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அடுத்தடுத்து சில நாட்களுக்கு பானுப்பிரியாவை ஏமாற்றி தயாரிப்பாளர்கள் ஏமாற்றி விட்டு கார்த்திக் ஒரு நாள் காலில் பெரிய கட்டு போட்டுக்கொண்டு கார்த்திக் உட்கார்ந்தாரா. பானுப்பிரியா அவரிடம் சென்று என்ன காயம் என்று கேட்டதுக்கு அதுக்கு பாத்ரூமில் தடுக்கி விழுந்து விட்டதாக கார்த்திக் கூறினார். உடனே பானுப்பிரியா பாத்ரூமில் தடுக்கி விழுந்து இவ்வளோ பெரிய கட்டா, உண்மையிலே பாத்ரூமில் வலிக்கி விழுந்தீங்களா அல்லது மாடியிலேருந்து குதிச்சிங்களா, நீங்கள் செய்வது தவறு. தயாரிப்பாளர் இந்த படத்தை நிறுத்திவிட்டால் நம்மே சேர்த்து நூற்றுக்கணக்கான கலைஞர் பாதிக்கப்படுவாங்க. தயவு செய்து வந்து நடிங்க என்று கேட்டுக்கொண்டாராம். அத்துடன் ஒரு டைரக்டரை உடனடியாக வரவழைத்தாராம். கார்த்திக்கின் கால்கட்டை டாக்டர் பிரித்து பார்த்தால் அங்கு எந்த காயமே இல்லை. போலி காயம் போட்டு போலி கட்டு போட்டிருந்தாராம் கார்த்திக் அவர்கள். பிறகு கார்த்திக் பானுப்பிரியிடம், நீ இந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக நடித்து விட்டாய், அதனால் தயாரிப்பாளம் இன்னொரு மடங்கு சம்பளம் கேள் என்று பானுப்பிரியாவை தூண்டிவிட்டாராம். அதன்படியே பானுப்பிரியாவும் தயாரிப்பாளரிடம் 5 லட்சம் ரூபாய் வேண்டுமென டிமாண்டு செய்தாங்களாம். இதை கேட்ட தயாரிப்பாளர், ஏமா கார்த்திக் சாரிடம் நீ கெட்டு போயிட்டியாமா என்று கேட்டாராம். கடைசியில் இந்த பண விவகாரம் தயாரிப்பாளர் கவுன்சிலிங் வரை சென்றதாம். 5 லட்சம் ரூபாய்க்கு டிடி எடுத்து தந்து இந்த விவகாரம் பேசி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சக்கரவர்த்தி படம் ரிலீஸ் ஆனது. இப்படி சினிமாவை பொறுத்தவரை மினி கவுன்சிலராக மாறியிருப்பாங்க பானுப்பிரியா என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.